வணக்கம் நண்பர்களே. டிசிஷன் இதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த முடிவு எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு ஆர்ட்னு சொல்கிறாரு. அது வந்து ஒருத்தவங்களோட லைஃபையே மாற்றிடும், அவங்களோட நேம் எல்லாத்தையும் மாற்றிடும் அப்படிங்கிறாரு. அவர் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபோர்டையும் இந்த லிங்கனையும் சொல்கிறார். அவர் எப்படி அந்த கருப்பின மக்களுக்காண்டி அவர் எப்படி ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு சுதந்திரத்தை கொடுக்கணும், ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவர் போராடினாரோ அதே மாதிரி அப்போ அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவருக்கு எவ்வளோ பெரிய கட்ஸ் இருந்திருக்கும், கரேஜ் இருந்திருக்கும். ஸோ எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து அந்த டிசிஷன் எடுத்திருப்பாரு. ஸோ அதே மாதிரி மிகப்பெரிய விஷயங்களை சாதித்த லீடர்ஸ்லாம் வந்து ஒரு டிசிஷனாக அவ்வளோ இதாக எடுத்திருப்பாங்க. அவங்களோட டிசிஷன் வந்து யாரோட ஒப்பீனியனோ இல்லை யாரோட தாட்ஸோ வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தான் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா காந்தி, சுபாஷ் சந்திர போஸும் அவங்களோட எவ்வளோ பெரிய தாட் ப்ராசஸ் இருந்தால் அவங்களோட டிசிஷன் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் போனாலும் அவங்களுக்கு அந்த டிசிஷன் எடுத்திருக்காங்கல்ல. ஸோ நிறையா பேர் வந்து அந்த டிசிஷன் எடுக்காமல் தான் அவங்க லைஃப்பில் வந்து தோல்வியை சந்திக்கிறாங்க, இல்லையாட்டியும் அந்த விஷயங்கள் பண்ணாமலே போயிருப்பாங்க. அதைத்தான் அதில் சொல்கிறாரு. ஸோ டிசிஷன் மேக்கிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதை வந்து எப்போதுமே உங்களோட கண்ட்ரோலில் வைங்க அப்படிங்கிறார். அது வந்து எப்போதுமே உங்களோட டிசிஷன் வந்து அடுத்தவங்களோட தாட்டோ ஒப்பீனியனோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. ஸோ இது வந்து இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மூலயமா மிகப்பெரிய டிசிஷனை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தலைமுறையை மாற்றுறதுக்கான டிசிஷன்லாம் நீங்களாக எடுக்க முடியும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு விஷயத்த வந்து நீங்கள் பேசுனீங்கன்னா இல்லை இது முடியாது, இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒப்பீனியன் கொடுப்பாங்க. அதுலேயே வந்து நீங்கள் வந்து டிசிஷன் எடுக்காமல் போயிடுவீங்க. அதனால தான் சொல்கிறாரு, எப்போதுமே வந்து இந்த டிசிஷன் எடுக்கிற பீப்புள் எப்போதுமே என்ன பண்ணுவாங்க, பேசுகிறது கம்மியாக இருக்கும், அவங்க கேட்குறது நிறையா இருக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ அதுக்கான வந்து ஒரு டிப்ஸ் அவர் சொல்கிறாரு. எப்போதுமே நிறையா விஷயத்த கேளுங்க, குறைவாக பேசுங்க அப்படிங்கிறாரு. ஸோ குறைவாக பேசிட்டு உங்கள் டிசிஷனை உங்களோட ஓன் மைண்டுக்கு எடுங்க. அதே மாதிரி வந்து இல்லாட்டியும் அந்த மாஸ்டர் மைண்ட் குரூப், அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்க குரூப்கிட்ட வந்து அட்வைஸ் எடுத்துகிட்டு நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த விஷயங்களை தான் வந்து இந்த டிசிஷன் இந்த பக்கங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. உங்கள் லைஃப்லையும் உங்களோட டிசிஷன் வந்து மித்தவங்களோட தாட்டோ ஒப்பீனியனாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் உங்களோட ஓன் டிசிஷனாக இருக்கட்டும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினச்ச உயரங்களை உங்கள் டிசிஷனால் நீங்கள் அடைவீங்க. இதுதான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண நினச்சது. தேங்க்யூ ஸோ மச். டேக் யுவர்